வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை இந்த இடத்தில் வரவேற்கிறேன். மிக நிச்சயமாக இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் இந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் கடைசி மணி நேரங்கள் கூட என்று சொல்லலாம். இன்னும் சில மணி நேரத்துல இந்த வாரத்தை நாம் நிறைவேற்ற போகிறோம். புது வாரத்தை இந்த இடத்துல தொடங்க. புது வாரத்தினுடைய முதல் நாளை தொடங்க. முதன்மை தேவனுடையது, அது பரிசுத்தமானது. இங்கு நாம் இந்த புது நாளை தொடங்குறதுக்கு முன்பாக தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தையின் வழியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நீ இந்த இடத்துல தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ளு. யோவான் 2ஆம் அதிகாரம். ஆண்டவராக இயேசுவால் செய்யப்பட்ட முதல் அதிசயம் என்று கூட இந்த இடத்துல நான் சொல்லலாம். இங்கு இந்த வார்த்தை இந்த இடத்துல கவனிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைப்பட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இந்த வார்த்தை இந்த இடத்துல நீங்க பல முறை இந்த இடத்துல படித்திருக்கலாம். இந்த வசனத்தை நீங்க பல இடங்கள் இந்த இடத்துல கேட்டிருக்கலாம். ஆனா ஒரு மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த திருமணத்திலே அதிசயம் எப்படியாக இந்த இடத்துல நடந்தது? ஆம், இந்த கானா ஊரின் கல்யாணத்திலே தண்ணீர் ஒரு மிக சுவையான திராட்சரசமாக மாறிய இந்த அதிசயம் எப்படியானதா இந்த இடத்துல நடந்தது? இயேசு அந்த அதிசயம் செய்தார். இயேசு இந்த இடத்துல அவர் வேலைக்காரர்களிடத்துல சொன்னதை இந்த இடத்துல அவர்கள் செய்தார்கள். அந்த தண்ணீரை அருமையான திராட்சரசமாய் மாற்றினார். மிக சரி நீங்க சொல்றது. ஆனா எப்படி இந்த அதிசயம் நடந்தது? தேவனுடைய வல்லமை அங்கு எப்படியானதா இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது? நீங்க இதை யோசிச்சீங்களா? ஏன்னா இந்த திருமணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதுதான் அதிசயம் நடப்பதற்கான காரணமானதா இந்த இடத்துல இருந்தது. ஏன்னா இயேசு அந்த திருமண வீட்டுல இந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா இப்படியான ஒரு நிகழ்வு இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் இருக்காது. இயேசு அந்த தண்ணீரை திராட்சரசமாய் இந்த இடத்துல மாற்றியும் இருக்க மாட்டார். ஆனா இந்த தண்ணீர் சுவையான திராட்சரசமாய் மாற்றப்பட்டது எப்படியாக? ஆண்டவராக இயேசு அங்க இந்த இடத்துல இருந்ததுனாலே. எனவே நீங்க யார் உங்களுடைய வாழ்க்கையில் பதிலை பார்க்க விரும்புறீங்க? யார் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயமான விதத்துல விரும்புறீங்க? தேவனுடைய வல்லமை என் வீட்டிலே, என் திருமணத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இடத்தில் பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு இந்த அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய திருமணத்துக்குள்ளே, உங்களுடைய வீடுகளுக்குள்ளே செய்யணும்னு இந்த இடத்துல விரும்புறீங்கன்னா, ஆண்டவராக இயேசுவை வரவேறுங்க. என மிக சரியா இதுதான் சொல்லப்படுகிறது. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டதனாலே அந்த இடத்தில் இருந்தார். அவர் அழைக்கப்படாது இருந்திருந்தா அந்த திருமணமானது ஒருபோதும் அவர் போயிருக்க மாட்டார். அந்த திராட்சரசம் குறைப்பட்டது ஒருபோதும் அவருக்கு தெரிந்திருக்காது. அந்த அதிசயம் ஒருபோதும் நடந்திருக்காது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க என்ன வழி? இயேசுவை வரவேறுங்க. இயேசு கிட்ட உதவியானது கேளுங்க. அவர் உங்க வாழ்க்கையானது இதுக்கு முற்றிலுமாய் மாற்ற முடியும். தேவன் அவர் தன் அதி அற்புதமான பதிலை உங்க வாழ்க்கைக்குள்ள நிலத்துல செய்யும்படியாக. ஏன்னா உங்களுடைய பலத்துல, என்னுடைய பலத்துல, நம்மை சுற்றி இருக்கிற மற்ற மக்களுடைய பலத்திலே இது கூடாததா இருக்கலாம். ஆனா தேவனால கூடாத காரியம் என்ன? ஏன்னா இயேசு இங்கு இந்த அதிசயத்தை செய்வதற்கான வழி இந்த இடத்துல ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டது. இயேசுடைய தாய் சொன்ன வார்த்தையானது அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இயேசு என்ன உங்களுக்கு வழிநடத்தல் கொடுக்கிறார், அதன்படி செய்யுங்க. பிற்பாடு இயேசு சொன்ன வார்த்தையானது இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிக்கிறவனிடத்திலே கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். மக்கள் அதில் நிரப்பினது என்ன? அந்த வேலைக்காரர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். அதே தண்ணீரை இப்ப இயேசு சொல்றார், முண்டு கொண்டு போய் கொடுங்க. அந்த வேலைக்காரர்கள் இந்த இடத்துல புறக்கணிக்கல. இயேசுவை நாங்க தான் தண்ணீர் அனுப்பணும், தண்ணீரை முண்டு கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருந்தேன். அவர்களும் நம்பினார்கள். இதுதான் அதிசயம் நடப்பதற்கான வழி. விசுவாசி மக்களே, உங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்ததுல இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கடினம் என்னவாக இருந்ததுல இருந்தாலும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற மிக பெரிய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க இந்த சாட்சியில பார்க்கலாம். மருத்துவமனையிலே தன்னுடைய தவறான வாழ்க்கையிலே, தன்னுடைய தவறான வழிகளிலே, ஒரு பிரச்சனையிலே, ஒரு வியாதியிலே அனுமதிக்கப்பட்டிருந்த இந்த நபர் மருத்துவமனையில் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வழி உண்டானது. மருத்துவமனையிலிருந்து இவர் தேவனுடைய வல்லமையை பார்க்க ஜெபத்தை இங்கத்துல பெற்றுக்கொண்டார். என்ன நடந்தது? நான் சொல்ல விரும்பல. நீங்கள் இந்த சாட்சியினுடைய முழுமையை பாருங்க. தேவன்
இவருக்கு செய்தது உங்களுக்கும் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாட்சியை பாருங்க. பிஷப், நான் 15 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா இப்போ? ஆமா. இதுதான் நான். நான் துணையாளரா இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ இது. நான் எல்லா காரியத்தையும் அர்ப்பணிப்போடு செய்வேன். ஆனா எனக்குள்ள நான் வெறுமையா இருந்தேன். எனக்குள்ள நான் இன்னும் தேவனால பிறக்காத ஒரு மனுஷனா தான் இருந்தேன். ஆனா மத்தவங்களுடைய பார்வைக்கு நான் அந்த யூனிஃபார்மும், அந்த டையும் போடும்போது, வேறு ஒருவர போல நான் காட்சி அளித்தேன். ஆனா எனக்குள்ள உலகத்திற்கு செல்லணுன்ற ஆசை இருந்தது. உலகமானது என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமா இருந்துச்சு. நான் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகணும்னு நெனச்சேன். ஏன்னா, எனக்குள்ள சந்தோஷம் இல்ல. சந்தோஷத்த நான் தேடிக் கொண்டிருந்தேன். அந்த நிலையில தான் நான் தீர்மானிச்சேன். என்னுடைய விருப்பத்த இன்னிலிருந்து நான் செய்யப் போறேன். ஒரு முறை நான் இப்படியா கூட சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை இது. என்னுடைய வாழ்க்கைய வைத்து நான் என்ன வேணா செய்யப் போறேன். நான் யார்கிட்டயும் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நான் செஞ்சேன். நான் அந்த நேரம் தேவனுடைய ஊழியத்த விட்டு வெளிய வந்துட்டு, என்னுடைய பட்டப்படிப்புக்கான முக்கியத்துவத்த குடுத்தேன். அங்க வந்து படிக்கிறவங்கள நான் கவனிச்சு பார்ப்பேன். படிச்சு முடிச்ச பிற்பாடு அவங்க பாருக்கு போவாங்க. நானும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் அத முன்னாடி செஞ்சதே கிடையாது. நான் அங்க வரவங்களோட சந்தித்தல் ஏற்படுத்துவேன். அங்கிருந்து தான் நான் போதை பழக்கத்துக்கு அறிமுகமாக்கப்பட்டேன். நான் முதல் முறையா பயன்படுத்தினது கஞ்சா. அதன் பிற்பாடு கஞ்சா என்ன திருப்திப்படுத்தல. அதன் பிற்பாடு கொக்கைன பயன்படுத்தினேன். கொக்கைன போட தொடங்கின பிற்பாடு எனக்கு அது பரவசம் குடுத்தது. நான் பார்ட்டிகளுக்கு போற அந்த நேரம் அங்க இருந்து ஈத்தர் ஸ்ப்ரேவ எடுத்துப்பேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய அன்பின் வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அது ஒருபோதும் எனக்கு வெற்றிகரமா முடியல. நான் அதன் தொடங்கி நெனச்சேன், எனக்கும் பெண்களுக்கும் நல்ல உறவு ஏற்படல. சரி ஒருவேள ஆண்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படலாம். நான் அதுக்கப்புறமா நெறைய ஆண்களோட உறவுகள்ல இணைய ஆரம்பிச்சேன். அந்த காரியம் நடக்கறதுக்கு முன்னாடி, நான் பீச்ல குடிச்சுக்கிட்டு எனக்கு அறிமுகமான ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அவங்க எனக்கு அமானுஷ்ய காரியங்கள அறிமுகப்படுத்தினாங்க. நான் அத ஏத்துக்கிட்டேன். அப்போத நிலையில என்ன பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அற்புதமான வாழ்க்கை. எனக்கு எதுவுமே குறைவா இல்ல. நான் எங்க வாழணும்னு நெனச்சேனோ அங்க வாழ்ந்தேன். நான் எந்த துணிய போடணும்னு நெனச்சேனோ அத போட்டேன். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசம் அடைஞ்சது. நான் அந்த நிலையில தான் புரிந்து கொண்டேன். கற்பனையில நான் என்ன வாழ்க்கை வாழணும்னு நெனச்சேனோ, என்னுடைய நிஜத்துல நான் அந்த வாழ்க்கைய வாழல. என்னுடைய குடிப்பழக்கங்களோ, என்னுடைய போதை பழக்கங்களோ என்ன திருப்திப்படுத்தல. அதுக்கப்புறமா நெறைய மக்களோட நான் என்ன சேர்த்துக்கொண்டேன். ஆப் மூலமா நான் புதுசான ஆளுங்கள கண்டுபிடிச்சு நான் உறவுல இணைய ஆரம்பிச்சேன். சில நேரங்கள்ல விடிகாலையில 3 மணிக்கு கூட எழுந்து நான் அவங்கள போய் சந்திச்சிருக்கேன். நெறைய போதை பழக்கம், நெறைய குடிப்பழக்கம். என்னுடைய விருப்பத்த நான் செஞ்சேன். எனக்கு அந்த நேரம் ஆன்லைன் ஸ்டோர் இருந்துச்சு. நான் அத தொடங்குனேன். அதிலிருந்து எல்லாமே நல்லா தான் போச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. மீண்டும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கு பிற்பாடு நான் மருத்துவமனையில கொண்டு சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு சொன்னாங்க, எனக்கு ரத்த கேன்சர் இருக்குன்னு. என்னுடைய லங்ஸ்லயும் பிரச்சனை இருந்துச்சு. அது ரொம்ப மோசமா இருந்துச்சு. என்னால மூச்சு கூட விட முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு வாழ்க்கை வாழணுன்ற நோக்கமே இல்ல. நான் மருத்துவமனையில இருந்தேன். நிலைமை போக போக மோசமடைஞ்சது. என்னால நகர முடியாம போயிடுச்சு. என்னால நடக்கக்கூட முடியாம போயிடுச்சு. என்னால பேசக்கூட முடியாம போயிடுச்சு. நான் பேசனா, என்னுடைய உடம்பு இன்னும் அதிகமா மோசமாயிடும். என்னால கழிவறைக்கு கூட எழுந்து போக முடியல. என்னால கீழ கூட கால வைக்க முடியல. நான் என்ன செஞ்சாலும் 33 கிலோ எனக்கு குறைஞ்சிடுச்சு. வெறும் தண்ணீய மட்டுமே குடிச்சு. கிட்டத்தட்ட 6 மாசமா எனக்கு சரியான ஆகாரமே கிடையாது. நாட்கள் போக போக மருத்துவர் என்கிட்ட சொன்னாங்க, "நீங்க வந்து உங்களுடைய கடைசியான ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க எந்த நேரம் வேணா இறக்கலாம்." நான் படுத்துட்டு இருக்க பெட் மேலேயே என்ன குளிப்பாட்டுனாங்க. அப்பொழுது அங்க நான் பார்த்தேன். ஒருத்தர் டிவிய சுத்தம் பண்ணிட்டு இருந்தத. அந்த டிவில ஒருத்தர் பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவரு பிஷப். நான் அப்ப யோசிச்சேன். இவருக்கு நான் கால் பண்ணி பேசலாமே. பிஷப், நான் ஹாஸ்பிட்டல்ல 15 நாளா இருக்கேன் பிஷப். என்னுடைய லங்ஸ்ல 10க்கும் மேற்பட்ட ஓட்டைகள் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னால நடக்க முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. என்ன குணப்படுத்த முடியாது. உங்களுடைய கைய உங்க லங்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வைங்க. என் ஆண்டவரே!
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவருடைய லங்ஸிலும் இவருடைய இரத்தத்திலும் இருக்கக்கூடிய நோயை எடும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, இந்த வியாதி, இந்த வலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ அந்தோனியோ இப்போதே குணமாக்கப்படு. நல்லா கவனி. இந்த வருகிற ஞாயிற்கு முன்னாடி நீ ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே வந்துருவ. ஹாஸ்பிட்டல விட்டு வெளியே வந்த உடனே இந்த ஞாயிறு காலையில 9 மணிக்கு நீ ஆலயத்துக்குள்ள வரணும். சரி, உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கோ, அத நீ ரொம்ப சீக்கிரமா சாட்சியா நீ எல்லாருக்கும் முன்னாடி சொல்லப் போற. சரியா? ஆமென். அந்த சமயத்துல பாஸ்டர் வந்து என்ன பார்த்து எனக்காக தேவனுடைய வார்த்தைய குடுத்தார். நான் அப்போது அவர்கிட்ட கேட்டேன், "இதுலருந்து என்னால வெளிய வர முடியுமா?" அவர் சொன்னாரு, "ஆமா, உனக்கு வலி இருக்கு." நான் அவர்கிட்ட கேட்டேன், "எப்படி?" அவர் சொன்னார், "நீ இயேசுவை ஏத்துக்கொண்டு முழுசா நீ எப்போது தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்கிறியோ." நான் அவர்கிட்ட கேட்டேன், "இத எப்படி என்னால செய்ய முடியும்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கனே. நான் இங்க இருந்தா நான் எப்படி அவருக்கு அர்ப்பணிக்கிறது?" அதற்கு அவர் சொன்னார், "நீ சர்ச்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முழுசா அர்ப்பணிக்க." அதன் பிற்பாடு ஒரு நேர்மையான ஒரு ஜெபத்த செய்தேன். அந்த ஜெபத்த செஞ்சு முடிச்ச பிற்பாடு இந்த வியாதிய பத்தி கவலை எனக்கு எதுவுமே இல்ல. நான் அதன் பிற்பாடு எத பத்தியும் கவலைப்படல. அதன் பிற்பாடு ஒரு தண்ணீய எடுத்து என்ன அபிஷேகம் செய்தார். நான் அதை ஏத்துக்கொண்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் கடைசியான ஒரு வாய்ப்பு. அப்டின்னா, நீங்க அந்த வியாதி படுக்கையில இருக்கும்போதே உங்களுக்கு ஞானஸ்நானம் குடுத்தாங்க. ஆமா. நம்பப்படாத விதமா என்னுடைய வாழ்க்கையில அடுத்த நாளே பல நன்மைகள் நடக்கத் தொடங்கினது. அடுத்த நாளே என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா வந்து சொன்னாங்க, "டாக்டர் இந்த மாரி உன்ன சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் விட்டு அனுப்பப் போறாங்க." அந்த நேரம் நான் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டேன். தேவனுடைய மனுஷன் சொன்ன மாரியே, நான் இந்த இடத்த விட்டு கிளம்பின உடனே நான் ஆலயத்துக்கு செல்ல போகிறேன். நான் போனேன். என்ன நானே சர்ச்சுக்கு இழுத்து கொண்டு போனேன். "எத்தனை நாளா நீங்க சாப்பிடாம இருந்தீங்க?" 4 மாசமா நான் சாப்பிடல. என்ன பாரு, என்ன பாரு. உன்னால எழுந்துக்க முடியலல்ல? என்ன நல்லா பாரு. இன்னிலிருந்து நீ சாப்பிட போற மீண்டுமா. உன்னுடைய உடல் மீண்டுமா தெம்பா மாறும். உன்னுடைய லங்ஸ் மீண்டுமா சரியமைக்கப்பட்டு எல்லாம் சரியா வேலை செய்யும். நீ வாழுவ மகனே. தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ இத நம்புறியா? நான் இத நம்புறேன். நீ தேவனுடைய மகத்துவத்த பாப்ப உன்னுடைய வாழ்க்கையில. என் நோக்கம் முழுவதும் அது மேல இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மீண்டுமா சரியான பாதையில போக ஆரம்பிச்சது. சரீர ரீதியாவும் நான் பலமானேன். ஆவிக்குரிய ரீதியாவும் நான் பலமானேன். நான் அதன் பிற்பாடு தேவன அதிகமா தேட ஆரம்பிச்சேன். நான் அதுக்கப்புறமா இஸ்ரவேல் சிறுவ நிகழ்ச்சிய பத்தி கேள்விப்பட்டேன். நான் அதிகமா தேடினது என்னன்னா, நான் தேவனால பிறக்கப்படணும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு பாஸ்டர் புதிய பிறப்புக்கான புஸ்தகத்த எனக்கு குடுத்தார். நான் இத படிச்சேன். எல்லாத்தையும் படிச்சேன். நான் பீடத்து மீது ஏறி நான் தேவன்கிட்ட சொன்னேன். தேவனே! நான் தேவனுடைய மனுஷனா மாற வேண்டும். நான் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா மாற வேண்டும். நான் கீழ இறங்கும்போது வித்தியாசமான ஒரு மனுஷனா இருந்தேன். என்னுடைய உடல் முழுவதும் எலசா இருந்துச்சு. எனக்குள்ள உண்மையாவே ஒரு தாகம் இருந்தது. நான் தேவன தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முன்னாடி நான் தேவன தெரிந்து கொள்ளவே இல்ல. அந்த கூட்ட நேரத்துல எனக்குள்ள இருந்த எல்லாத்தையும் நான் சொன்னேன். என் பக்கத்துல யார் இருந்தாங்க நான் கவலைப்படல. நான் முழுக்க முழுக்க எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் தேடிக்கொண்டே இருந்தேன். நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு வல்லமை பிறந்தத நான் உணர்ந்தேன். முன்பு அந்த மாரி அனுபவம் எனக்கு ஏற்பட்டதே இல்ல. எனக்குள்ள ஒரு உறுதி பிறக்கப்பட்டது. நான் அவருடையவர் என்று. அந்த நேரத்துல நான் தேவனுடைய பிரசன்னத்த என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன். அது வந்து உணர்வு கிடையாது. அத விட அதிகமா அது ஒரு பெரிய பலன். அது என்னால வார்த்தைகளால விளக்கி சொல்ல முடியாது. நான் அந்த நேரம் தொடங்கி ஒரு புதிதான ஒரு மனுஷனா மாறினேன். முன்பாக எனக்கு இல்லாத சமாதானத்த நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றில்லாத வாழ்க்கைய நான் பெற்றுக்கொண்டேன். முன்னாடி எனக்கு வாழ்க்கையே இல்ல. கடைசியா எடுத்த சிகிச்சையின் தேர்வ பார்க்கும்போது மருத்துவர்களால புரிந்து கொள்ளவே முடியல. டாக்டர் சொன்னாரு, "நீர் பூர்ணமா குணமடைஞ்ச. உனக்குள்ள எந்த விதமான நோயின் அறிகுறி இல்ல." அத தொடங்கி எடுத்த எல்லா அறுவை சிகிச்சைக்கான ரிப்போர்ட் எல்லாமே நார்மலா வந்தது. இது எல்லாம் என்ன பொறுத்து இருந்திருந்துச்சுன்னா, நான் இதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு நான் தான் இன்னொரு வாய்ப்ப தந்திருக்க வேண்டியதா இருந்திருந்தா, நான் கண்டிப்பா எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுத்திருக்க மாட்டேன். ஆனா வேறு ஒருவர் தேவனால பயன்படுத்தப்பட்ட அவர் சொன்னாரு, "இல்ல, கண்டிப்பா உனக்கு வேற ஒரு வழி இருக்கு." எல்லாமே அந்த தண்ணீயிலிருந்து எடுத்த அந்த ஞானஸ்தானம். அந்த சிறு தண்ணி, சாதாரணமான தண்ணி. அந்த தண்ணியின் அளவு வெறும் கால்வாசி மட்டும் தான் இருக்கும். அந்த சிறிய தண்ணி தான் என் புதிய வாழ்க்கைக்கான துவக்கமா இருந்தது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9384638738.
நன்றி. நல்லது மக்களே. தேவன் இந்த நபருக்கு அதிசயம் செய்தாரா இல்லையா? என வியாதியிலே மரித்து போவார் என்று மருத்துவரால் சொல்லப்பட்ட இவர் தேவனுடைய குணமாக்கலை நம்மோடு பகிர்ந்து கொண்டவராய் இன்று சாட்சியாக இருக்கிறார். தேவன் இதை உங்களுக்கும் செய்யட்டும். எனவேதான் நீங்க தேவனுடைய அதி அற்புதமான பதில் நகர உங்களை இடத்தில் வரவேற்கிறேன். இந்த நேரம் இதே விசுவாசத்தில் இன்னொரு சாட்சி இந்த இடத்துல பாருங்க. தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்ய விரும்புகிறார்? குறிப்பாய் நாளை நாம் நம்முடைய ஆலயத்தில் செய்ய போகிற இந்த காரியத்தை இன்னும் விளக்கமாய் நீங்கள் புரிந்து கொள்ள, வேதனையில் இருக்கிற பெண்களுக்கு நீங்க இந்த உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு சிறப்பான ஜெபத்தை செய்ய போகிறோம். எந்த விதமான வேதனை, எப்படிப்பட்ட வேதனையானதா இல்லத்தில் இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள, உங்களுடைய வேலை வியாபாரங்கள்ல, குறிப்பாய் நீங்க பெண்கள் வேதனையில் இருப்பதை தேவனிடத்துல ஒருபோதும் இந்த இடத்துல விரும்பல. ஏன்னா கூட்டத்துல நான் ஒரு முறை மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன், ஒரு ஆண் வேதனையா இருக்கும்பொழுது அது அந்த ஆணை மட்டுமே இந்த இடத்துல பாதிக்கக்கூடியதா இருக்கும். ஆனா ஒரு பெண் வேதனையில் இருக்கும் பொழுது அந்த முழு குடும்பத்தையும் அது பாதிக்கும். எனவேதான் நாளை இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாய் வேதனையுள்ள எல்லா பெண்களுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை நாம் தொடங்கின ஜெபத்தை தொடர போகிறோம். தேவனுடைய வல்லமையிலே உங்கள் எல்லா வேதனைகளும் நீக்கப்படும்படி இந்த சாட்சியிலே நீங்க பார்க்கலாம். ஒரு மனைவி எப்படியாக தன்னுடைய கணவனை பெற்றுக்கொள்ள போராடினாங்க. இந்த மனைவிக்கு, இந்த பெண்ணுக்கு தேவன் எப்படியா உதவி செய்தார்? அவருடைய வேதனை நீங்கி திருமணத்தை மீண்டும் இந்த இடத்தில் ஒன்றிணைக்க இந்த சாட்சியிலே நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தேவன் இன்றும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். எனவே சாட்சிக்கு பிற்பாடு இணைந்திருப்போம். தேவன் உங்கள் எல்லோருடைய வேதனை நீக்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய வழியை அவருடைய வீட்டை நகர்த்தும்படி ஆயத்தமாக்கும்படி இந்த சாட்சியை பாருங்கள். பிற்பாடு ஜெபத்துல இணையலாம். என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் ரொம்ப ஆக்ரோஷமான நபரா இருந்தேன். ஒரு பெண்ணா இவரு என்ன மதிக்கல. எனக்கு ரொம்பவும் துரோகம் பண்ணிட்டு இருந்தாரு. உண்மையில எனக்கு 2 விதமான உணர்வு இருக்கு. எப்போ துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனோ அந்த ஒரு உணர்வு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள ஒரு வேதனையானது இருந்தது. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள குழப்பம், அது மட்டும் இல்லாம மோசம் பண்றது, இப்படி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை ரொம்ப பெருசானது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிற்பாடு எங்க வீட்டுக்கு நாங்க வந்தோம். நாங்க வருவதற்கு முன்பாகவே அவர் வந்துட்டாரு. என் பக்கத்து வீட்ல இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அவருடைய காதலியோட பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ நான் குளிக்கிறதுக்காக போயிருந்தேன். நான் குளிக்க போயிட்டு வெளியே வந்த பொழுது அவர் முகத்தை பரிதாபமா வச்சிருந்தாரு. அவர் பண்ற தவறுக்கெல்லாம் என்கிட்ட வந்து அவர் கேட்பாரு. அவர் தவறு செய்யறது போல நான் வெளியே யார்கிட்ட கூட நான் தவறு செய்யறேன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. எங்களுடைய பாத்ரூம்ல ஒரு இரும்பு ராடானது இருந்தது. அந்த இரும்பை நான் எடுத்தேன். என்னுடைய ஆடைய சரியா போடுறதுக்கு கூட எனக்கு நேரமானது இல்லை. நான் உடனே வெளியே போனேன். அந்த ராடோட என்னுடைய டவலோட நான் அப்படியே வெளியே போயிருந்தேன். எல்லாத்தையும் அவர் மேல போடுறதுக்காக. எங்களுடைய மகள் ரொம்பவும் பயந்துட்டாங்க. வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே நான் உடைச்சிட்டேன். எங்களுடைய மேஜர், கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டேன். ஆமா. இன்னை வரையும் எனக்கு அந்த வலிகள் ஞாபகம் இருக்கு. இரும்ப தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சேல்ல. ஆமா, நான் ரொம்ப பலனாலைங்களை அடிச்சேன். எல்லா பொருளையும் நான் போட்டு உடைச்சேன். எனக்கு இருந்த அந்த பயம் என்னன்னா, இந்த கோவத்துல என்ன சாவடிக்கிறது, இல்லைன்னா அவளை சாவடிக்கணும். இதுதான் இருந்தது. அநேக தடவை நான் பார்த்திருக்கிறேன். வேலைக்கு போகும்போது நடந்து போறது. என்னுடைய நண்பர்கள் சொல்லுவாங்க, எப்போவுமே என்னுடைய மனைவி கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் இதுக்காக இவ வந்து ஒரு நாள் விலை செலுத்தி ஆகணும் அப்படின்ட்டு நான் திட்டம் போட்டேன். ஒரு நாள் நான் நடந்து போனேன். அவள் பின்னாடியே வரான்னு எனக்கு தெரியும். ரொம்ப தூரம் நடக்க வச்சேன். யாருமே இல்லை. அப்போ அவளை வந்து தனியாக நடக்க வைக்கணும் ரொம்ப தூரம் அப்படின்ட்டு நடந்தா பாதி தூரத்துலேயே திரும்ப வந்துட்டா. எங்கே இருந்தேன்னு கேட்டேன். அவள் எங்கேயோ வெளியே போயிருந்தேன்னு சொன்னான். ஆனால் எனக்கு தெரியும் அவள் பின்னாடி தான் வந்துனே இருந்தான்ட்டு. அவர் ரொம்ப மோசமானவர்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப மோசமானவர். நான் அவர் பின்னாடி நடந்து வரேன்னு அவருக்கு தெரிஞ்சு கூட அவர் என்னை ரொம்பவும் நடக்க வச்சாரு. என்னை அவர் பார்த்துக்கணும். ஆனா அவர் ரொம்ப நடக்க வச்சாரு. இப்போ கூட நான் அந்த வழியா வேலைக்கு போகும்பொழுது அந்த வழியை பார்க்கும் பொழுதுலாம் எனக்கு ஞாபகம் வரும். அவர் அந்த அளவு என்னை அவ்வளோ தூரம் நடக்க வச்சாருன்னு. இன்னைக்கு கூட இப்போ கூட நான் அந்த வழியா வரும்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அந்த அளவு நடக்க வச்சாரு. ரொம்ப தூரம் நடக்க வச்சேன்ல. ஆமா, நடந்தேன். இது மோசமானது. எதுவுமே சரியாகல. ரொம்ப மோசமான சூழ்நிலை. நான் ஒரு தடவை தற்கொலை கூட முயற்சி செஞ்சேன்.
நான் ரொம்பவும் கஷ்டத்த கடந்து சென்றேன். நான் வெளிய போனேன். நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அடுத்த தெருவுக்கு போயிருந்தேன். நான் 1வது தெருவுக்கு போகும்பொழுது, அங்க வந்த பேருந்துல விழுந்து இறந்துடணும்னு நெனச்சேன். அந்த உணர்வு அந்த அளவு பலனானதா இருந்தது. எனக்கு உண்மையா விருப்பமே இல்ல. அன்னைக்கு அந்த விஷயம் இது மட்டும் தான் அவங்களுக்காக இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அமைதியா இருந்தேன். நான் செய்றதுக்கு எதுவுமே இல்லாம இருந்தது. அவர் வந்தாரு. ரொம்ப சமாதானத்தோட எதுவுமே நடக்காதது போல அவர் உள்ள வந்தாரு. அவர் ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவர் போய் தூங்கிட்டாரு. நான் இங்கேயும் அங்கேயுமா நடந்துட்டே இருந்தேன். இந்த சைடு, அந்த சைடு நடந்துட்டே இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன். நடந்துட்டே இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நடந்துட்டு இருந்த நேரத்துல எனக்கு ஒரு யோசனையானது வந்தது. ஒரு கத்தியானது எடுத்து இவர குத்தலான்ற யோசனை வந்தது. அந்த நேரம் நான் டேபிள் மேல ஆல்கஹால பார்த்தேன். ஒரு கையில நெருப்பையும், இன்னொரு கையில நான் அந்த ஆல்கஹால தொறந்தேன். அவர் மேலாக நான் ஊத்துனேன். நான் ஆல்கஹால ஊத்தும்பொழுது, என் பொண்ணு பக்கத்துல இருக்கத நான் கவனிக்கல. அவங்க 2 பேர் மேலாகவும் நான் ஊத்துனேன். பிற்பாடு நான் நெருப்பானத கையில எடுத்தேன். என் கைய நான் இறுக்கமா புடிச்சுக்கிட்டேன். ஏன்னா, எனக்குள்ளாக அந்த அளவு பெலனான விருப்பம் இருந்தது. அவங்க 2 பேர் கொலை செய்யணும்னு. அன்னைக்கு தான் அவரு வீட்ட விட்டு திரும்ப வெளிய போனாரு. அப்போ நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடலாம்னு நெனச்சேன். தனியாவே வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் நான் விருப்பப்பட்டேன். அவங்கள அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சதுனால தீர்மானம் எடுத்தேன் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, இன்னொரு பிரச்சனை கூட வந்தது. இன்னொரு ஏக்கம். ஏன்னா அவங்களுக்கு கிட்டவும் இருக்க முடியல, தூரமாவும் இருக்க முடியல என்னால. நான் அவர தொடர்ந்து சென்றேன். அவர் இடத்துல நான் தாழ்மை செஞ்சேன் என்ன. நீங்க என் கூடயே இருங்க. நான் உங்கள ஏத்துக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் அப்படி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன நடந்திருந்தாலும் பரவால்ல. ஆனா நீங்க என் கூட இருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லா நேரமும் நான் வந்து யார்கிட்ட இருக்கேன், யார்கிட்ட இருக்கேன், இதுதான் தெரிஞ்சுக்கணும் விரும்புவா. என்ன கண்டுபிடிச்சு சாகடிக்கணும், ஏதாவது ஒரு கெட்டது பண்ணணும் அப்படிதான் யோசிப்பா. அந்த நேரத்துல தான் என் சொந்தக்காரங்க வந்து ஆலயத்துக்கு போயினே இருந்தாங்க. எனக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. அவர் எனக்கு போதிப்பாரு. எனக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது. எப்படி என்ன பண்றதுன்னு கூட தெரியாது. ஆனா, அவர் எனக்காக வார்த்தையானது சொல்லுவாரு. நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். பைபிள் கூட எனக்கு படிக்க தெரியாது. அப்ப அவர் சொல்லுவாரு, "வா சர்ச்சுக்கு போலாம், வா சர்ச்சுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுவாரு. அவர் என்ன வந்து எந்த ஒரு குற்றமும் கூற மாட்டாரு. ஒரு நாள் நான் தீர்மானிச்சேன். நான் வந்து போவேன் சர்ச்சுக்கு. பிரேயர்ல கலந்துக்கிட்டேன். ஜெபத்த பெற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுச்சேன். ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போவேன்ட்டு. நான் போனேன், ஞானஸ்நானம் எடுத்தேன். பிற்பாடு நான் யார்கிட்ட வந்து உறவா இருந்தேனோ, அவங்களையும் கூப்பிட்டாரு. பிற்பாடு நானும் கூப்பிட்டேன். நான் எந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டேனோ, அவங்களும் இருந்தாங்க அந்த கூட்டத்துல. அவர் என்ன ஆலயத்துக்கு கூப்பிட்டாரு. நான் அவர அன்பின் சிகிச்சைக்கு கூப்பிட்டேன். எப்போ நாங்க 2 பேரும் இணைந்து உட்கார்ந்திருந்தோமோ, நான் அந்த அளவு சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய அன்பானவர் என் பக்கத்துல இருக்கார். அப்படி நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர் திரும்பி பார்ப்பாரு. ஏன்னா, அந்த பொண்ணு அங்க வந்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பெலனா உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப பரிதவிப்பா இருந்தது. அந்த நேரம் எனக்கு ரொம்ப பரிதவிப்பா, ரொம்பவும் பதட்டமா, நான் என்ன செய்யணும்னு தெரியாத மாரி ஒரு பதட்டமான நிலைமையா இருந்தது. எனக்குள்ளாக ஒரு கசப்பான உணர்வா இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமா, அந்த பக்கமான்னு தெரியல. இங்க போறதா, அங்க போறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் சர்ச்சுல இருந்தாங்க. உண்மையில சொல்லப்போனா, அதாவது நான் யாரையும் வந்து பிரிய விரும்பல. என் மனைவி வேணும்னு நெனச்சேன். அதே போல அந்த பொண்ணுக்கு கை குடுக்கணும்னு நெனச்சேன். நான் ரொம்ப பரிதவிப்பா இருந்தேன். ஏன்னா, நான் எனக்காக வாழல, அவளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் அப்போ வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அவளுடைய உட்புறத்த நான் பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் ஒரு உபதேசத்த கேட்டேன். ஒரு நாள் மனம் திரும்புறத பத்தி பேசியிருந்தாங்க. யார காயப்படுத்தியிருக்கிறீங்களோ, போய் மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை நீங்க அப்படி வாழ்றீங்க, மன்னிக்க முடியாத ஒரு தப்பு, தவறான வாழ்க்கை. ஒரு நாள் நான் தீர்மானிச்ச அந்த இரவு, நான் எந்த ஒரு பெண்ணோட கூட பேசின்னு இருந்தேனோ, அந்த தொடர்ப உடைக்கணுன்ட்டு, அந்த வீட்டு வாசல்ல நின்னு, இனிமே எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. ஃபோன் பேசுறது, வெளிய கூட்டிட்டு போறது, எதுவுமே இல்ல. ஏன்னா, அந்த ஒரு வார்த்தை என்ன தொட்டது, எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன் என் பழைய வாழ்க்கைய. என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையா இருப்பேன்னு தீர்மானிச்சேன். அப்படிப்பட்ட சமயத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்ப எனக்குள்ளாக ஒரு புது மனுஷனா நான் மாறணும்னு தீர்மானிச்சேன். திரும்ப நான் தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுத்த புது மனுஷனா மாற, அது மட்டும் இல்லாம, அவ கூட ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானிச்சா, நாங்க உங்களுடைய தியாகத்த சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நேரத்துல, நாங்க 2 இருவரும் ஆண்டவருடைய பீடத்தின் மேல இருந்தோம்.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தேவன்கிட்ட நான் கேட்டிருந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற நேரத்தில், ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளாக வேணும். இப்போ அந்த நேரம் எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம், கண்ணீர் ஜெபத்தில் நான் கத்துனேன், கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் கேட்டேன். எனக்குள்ளாக ஒரு வித்தியாசம். அப்போ பாஸ்டர் வந்து பார்த்து ஆமென்னு சொல்லும்போது கண்ணை திறந்து பார்க்குறேன். நான் பீடத்தை பார்த்தேன். எனக்குள்ளாக ஒரு சாதனை. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். எதெல்லாம் செஞ்சேனோ பழைய விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். முதல்ல ஆண்டவரை நான் வச்சேன். என்ன மாதிரி ஒரு நபருக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்? ஒரு புதிய வாழ்க்கையானது இருக்கு. தேவனோட ஒரு வாழ்க்கையானது இருக்கு. இதுதான் எனக்கு எல்லாமே. எங்களுடைய புதிய வாழ்க்கை பயணத்தை 2 பேரும் இணைஞ்சு ஆரம்பிச்சோம். அன்பின் சிகிழ்ச்சியில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. நாங்க இருவர் மட்டும்தான், நானும் அவரும் தான். நாங்க சேர்ந்து புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சோம். நான் எந்த அளவு கத்துக்கிட்டேனோ, அவரும் அந்த அளவு கத்துக்கிட்டாரு. ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக எப்படி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஒரு கணவரா எப்படி இருக்கணும்னு அவர் கத்துக்கிட்டாரு. இப்போ என்னுடைய மனைவியான தொடுறான்னா வெறும் தலைமுடிக்கு க்ரீம் போடுறதுக்கு மட்டும்தான். எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது சண்டை போடுறது கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. தேவன் எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுத்துருக்கார். நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய ஃபோன் கால் அடித்தது. என்னுடைய முன்னாள் காதலி வந்து ஃபோன் பண்ணியிருந்தா. அப்போ நான் சொன்னேன், என்னதான் வேணும்? அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, தேவையில்லாத ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டேன். ஞாபகம் இருக்கா? இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சுருந்தா 3 பேரும் ஒரு பாவத்தில் விழுந்திருப்போம். தேவனுக்கு ஒரு உகந்த காரியமாக இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். வாழ்க்கையே அழிக்கப்பட்டதாக மாறி இருக்கும். இப்போ அவங்க தேவனுடைய மனுஷியாக இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. அவர் இது எல்லாமே செய்யாம இருந்திருந்தான்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்ல. இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவியானவரால பிறந்திருக்கேன்ற உறுதியோட நான் எப்படி இருக்கேன்னா, நான் இப்போ அவங்களுடைய தோழியா இருக்கேன். அவங்க கூட இவரால ஏமாற்றப்பட்டாங்க. நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். அவங்களையும் மன்னிச்சுட்டேன். இவரையும் மன்னிச்சுட்டேன். இதுக்கு ஒரு விலையே இல்லை. இன்னைக்கு 2 குடும்பமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன். அவங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் என் தேவாவியானவரே, இந்த சாட்சியிலே இந்த மனைவிக்கு எப்படியா இருந்தது உதவி செய்திடும். ஆம் தேவனை, கணவர் வேறொரு பெண்ணோடு சகவாசத்தில் இருந்தார். ஆனால் தேவனை இந்த பெண் மனைவியா இடத்தில் இவர் எப்படியான வலியை வேதனை இடத்தில் கடந்து சென்றாரோ, அந்த வலி வேதனையை நீர் நீக்கும்படி கணவனுடைய தவறான வழியை இந்த விலக்கி என் தேவனை ஆண்டவராக இயேசுவை சரியான வழியில் கணவனை இந்த மாற்றினேன். என் தேவனை அது நடந்தது. இதுதான் இந்த பலருக்கு தேவையானதாய் குடும்பத்தில் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் வேறு விதமான வேதனையை சந்திக்கிறவராய் குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் நீர் என் தேவனை வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த தொடர்ந்து உதவி செய்ய விருப்பம் உள்ளவராய் இந்த இருக்கிறேன். எனவே என் தேவனை நாளை யாரெல்லாம் விசுவாசத்தில் எங்களோட இணையம் இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாடுகள், எல்லா வேதனைகள், எல்லா கவலைகள் விடுதலை செய்யணும் தேவன். அவர்களுடைய வாழ்க்கை இந்த மாற்றும். உங்களுடைய பலனான கைகளில் அவர்கள் பலனை பெற்றுக்கொள்ள, பதிலை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய உதவியானதை பெற்றுக்கொள்ள என் தேவனை எல்லாமே உன் கைகள் இந்த வைக்கிறேன். உன் சித்தம் இந்த நிறைவேற்றப்படும்படி கேட்கிறேன். எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உதவி செய்வீராக. இந்த பெண்கள் ஒவ்வொருவருக்கும் பதில் தருவீராக. இந்த பெண்கள் மட்டுமல்ல, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த உதவி செய்கிறீர் என்பதை அவர்கள் பார்க்கட்டும். இயேசுவின் பெயரால் ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்வா. அருமையான வாரத்தின் முடிவா இருக்கட்டும், மேலும் புது வாரத்தினுடைய துவக்கமா இருக்கட்டும். தேவன் உங்களை ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிப்பா. விசுவாசத்தில் நகருங்கள் மக்களே, இயேசுவின் பெயரால்.